ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்னடா பாட்காஸ்ட். நான் தான் உங்க ஆர்ஜே பிரசன் பேசிட்டு இருக்கேன். ஸோ மக்களே, இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேச போற டாபிக் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட பாட்காஸ்ட்டை தாண்டி ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை நம்ம இன்னொரு பாட்காஸ்ட் வந்து போட்டிருந்தோம். அதாச்சும் நாட் டிசேபிள்டு ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட். ஸோ அதை தொடர்ந்து இது ஒரு ஃபாலோவிங் கண்டென்ட்டாக தான் இது வந்து வரப்போகுது. ஸோ அப்படி என்ன டாபிக் இந்த பாட்காஸ்ட் நம்ம பேச போறோம் அப்படின்னா, அதாவது பாடி ஷேமிங் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட். இதை பற்றி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் ஷேர் பண்ணணும். அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸின் படி 2023 ரிசர்ச் படி வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 பாப்புலேஷன்ல 12.4% பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்றாங்க ஒரு வருஷத்துல. ஆச்சு 2023 ரெக்கார்டு படி. ஸோ இதில் பெரும்பாலான 12.4%, 1,00,000த்துல 12.4% யார் எப்படி சூசைட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த 35% வந்து 18 முதல் 30 வயது இருக்கக்கூடிய அடல்ட்ஸ் தான். பெண்களும் ஆண்களும் தான் சூசைட் பண்ணிக்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி என்னடா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் ஆஃப் மென்டல் ஹெல்த் லா அண்ட் பாலிசி வந்து ரிசர்ச் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஒரு திடக்கரமான ஒரு உண்மை வந்து நம்மளுக்கு வெளியே வருது. அது என்ன, பெரும்பாலான சூசைட் வந்து நடக்கிறது காரணம் வந்து பாடி ஷேமிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கலாம். பாடி ஷேமிங் தான் கிடையாது, பாடி ஷேமிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவில், இதே நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல போனோம்னா அங்கே வந்து அங்கே உள்ள ரெக்கார்டை நம்ம பார்க்கும்போது ரொம்பவே பிரமிக்க வைக்கிற விதத்துல தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்மளாவது இங்கே 1,00,000த்துக்கு நம்ம கம்பேர் பண்றோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா 8 ஒரு அடல்ட்டுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க. ஸோ அப்படியான ஒரு சீரியஸான கண்டென்ட் தான் நம்ம இந்த பாட்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விலாவாரியா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வழக்கம் போல நான் அந்த பாட்காஸ்ட்ல நான் மட்டும் உங்க கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. நம்ம கூட சேர்ந்து இந்த பாட்காஸ்ட்டை விலாவாரியா டிஸ்கஸ் பண்றதுக்கு டிடியும் தேவாவும் இந்த பாட்காஸ்ட்டை ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்தியாவுக்கு மற்ற கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகேவான ஸ்டேட்ல தான் இருக்குது மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஏன் இந்த பாடி ஷேமிங் வந்து நடக்குது? தேவா சொல்லுங்க. ஹலோ காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கண்ணன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கண்ணன் நம்ம வந்து ஏதோ வித்தியாசமா இல்லை ஆச்சரியமா பார்க்க வேண்டிய கண்ணன் கிடையாது. இது வந்து நம்ம டெய்லி வாழ்க்கையில நமக்கு கூட நடந்திருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நடந்திருக்கலாம், ஏன் நம்மளே இன்னொருத்தவங்களுக்கு கூட பண்ணியிருக்கலாம். இந்த பாடி ஷேமிங் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, டெய்லி ஹேபிட்ஸ் இருக்கிற மாதிரி அதுவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சைக்கிளில் இது ஒரு இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இதாயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாடி ஷேமிங் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா தப்புன்னா அதை பண்ணிட்டு சாரி கூட கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது கிரைம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னொருத்தவங்களுடைய தோற்றத்தை பற்றி நம்ம நம்ம பேசுறது வந்து நமக்கு அது வந்து ரைட் சைடு வந்து கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாடி ஷேமிங்கை பற்றி இந்த பாட்காஸ்ட் முடிறதுக்குள்ள ஒருவேளை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை பாடி ஷேமிங் பண்ணிருக்கலாம், இல்லை பாடி ஷேமிங்னால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த பாட்காஸ்ட் முடியும் போது பாடி ஷேமிங் நீங்க ஒருவேளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. ஒருவேளை உங்களால பாடி ஷேமிங் பண்ணப்பட்டு நீங்க டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா இந்த பாட்காஸ்ட் கேட்டு நிச்சயமா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு பிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நம்ம தேவா சொன்னபோது எடுத்துக்கிட்டோமா, இதையும் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்த்த அனாலிட்டிக்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த 8ல் ஒரு பங்கான நபர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, பாடி ஷேமிங்கால பாதிக்கப்படுறாங்க. அது பெரும்பாலான விஷயங்கள் வந்து நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், அவங்க ரிலேட்டிவ் சர்க்கிளா இருக்கட்டும், அப்படியே தான் தேவா சொல்றபடி பார்த்தா அப்படியே தான் இருக்கு. ஸோ டிடி, நீங்க என்ன அதை கருத்தை வைக்கிறீங்க? பாடி ஷேமிங் வந்து இட்ஸ் கம்ஸ் அண்டர் அப்யூசிவ் ஆக்டிவிட்டி. டே டு டே லைஃப்ல நம்மளை வந்து போறவங்க வரவங்கலாம் வந்து நம்மளை கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அதை நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பாடி ஷேமிங்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இப்போதைக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஏன்னா இட் ஹர்ட்ஸ். அது 2K ஜென்ரேஷனை வந்து அது ரொம்ப ஹர்ட் பண்ணுது. ஸோ அதை வந்து நம்ம அதிகமா பண்ணாம ஆக்சுவலி அது இல்லாம ஆக்கணும். இப்போ நம்ம டெய்லி சொன்ன மாதிரி இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம்னா அது அவங்க வந்து ஒரு ரொம்பவே அவங்கள தாக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது பாடி ஷேமிங் வந்து ரொம்பவே அதிகமான தாக்குதல் அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ தேவா, உங்களுடைய கருத்து? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கண்ணன் நான் பேசணும்னு முடிவெடுத்து போன வாரம் முடிவெடுத்தோம். இந்த கண்ணன் பத்தி நான் பேசணும்னு தோணும் போது நான் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணது என்னன்னா, நம்மளே பாடி ஷேமிங் ஆட்டவங்களை பண்றோம், நானே என் ஃப்ரெண்ட்ஸை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த கண்ணன் நான் எப்போ டாபிக்ஸ் தேட ஆரம்பிச்சனோ அப்போ இருந்து எனக்கு ஒரு விஷயம், இந்த பாடி ஷேமிங் பண்ணும்போது அதுக்கு அடுத்து நான் பாடி ஷேமிங் பண்ணேன். ஆனா என் மனசுக்குள்ள தோணுச்சு பாடி ஷேமிங் ஒரு தப்பு அப்படின்னு. ஏன்னா பாடி ஷேமிங் நம்ம ஈஸியா பண்ணிடுறோம், ஒரு ஒரு காமெடி ஒரு ஃபன்னு பண்ணிடுறோம், அந்த இடத்துல நம்ம சிரிச்சுட்டு போயிடுறோம். ஆனா நம்ம பண்றவங்களோட மனசை பத்தி நம்ம அந்த இடத்துல நினைக்கிறோமான்னு கேட்டா அது வந்து கண்டிப்பா இல்லை. நம்ம ஒருத்தவங்க பாடி ஷேமிங் பண்ணும்போது நம்ம எதை வச்சு பண்றோம்? அவங்களோட சைஸை வச்சு பண்றோம், அவங்களுடைய ஃபேட்டா இருக்காங்களா, தென்னா இருக்காங்களா, இல்லை ஷார்ட்டா இருக்காங்களா அதை வச்சு பண்றோம், இல்லைன்னா அவங்களோட கலர் வச்சு பண்றோம், ஒயிட்டு பிளாக்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கலர்ஸ், நம்மளுடைய சைஸு, நம்மளோட ஹைட்டா டாலா, இதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ண முடியாது.
கடவுள் நமக்கு குடுக்குறது தான் இது. நம்ம வந்து இன்னொருத்தங்கள அவங்களோட சைஸ வச்சோ, இல்ல அவங்க பாடிய வச்சோ நம்ம ஷேம் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தான் ரொம்ப அதுல அவமானப்படணும். ஏன்னா நம்ம டாலா இருக்கிறதுக்காக ஷார்ட்டா இருக்கவங்க பார்த்து திட்டக்கூடாது. நம்ம தின்னா இருக்கிறதுக்காக ஃபேட்டா இருக்கவங்க பார்த்து திட்டுறது எப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, நம்மட்ட காசு இருக்கவங்க வந்து என்ட்ட காசு இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன ஃபீல் நமக்கு இருக்குமோ, அதே ஃபீல் தான் அவங்களுக்கும் இருக்கும். அத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் இந்த கண்டென்ட் எடுத்து பேசணும்னு முடிவெடுத்த அப்புறம், நான் பாடி ஷேமிங் ஒவ்வொரு தடவ பண்ணும்போது என் மனசுல வந்து சொன்னுச்சு. நம்ம வந்து அந்த இடத்துல இருந்தா என்ன ஃபீல் ஆயிருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருமே எப்பவாவது ஒரு தடவையாவது பாடி ஷேமிங்கால எல்லாராலயும் பாதிக்கப்பட்டுருவோம் கண்டிப்பா. அந்த நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பாடி ஷேமிங் வந்து சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃப்ரெண்ட் தானே பண்ற அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா நீங்க மட்டும் அவங்க பாடி ஷேமிங் கண்டிப்பா பண்ணிக்க மாட்டீங்க. அவங்க வீட்ல பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மாவாவே கூட பண்ணியிருப்பாங்க. அந்த நிலைமையில அவங்க பாடி ஷேமிங் பண்ணும்போது அங்க போய் அந்த அவங்களோட கஷ்டத்த சொல்ல அவங்க யாருமே கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஏன்னா பாடி ஷேமிங் பண்ணும்போது, நீங்க தனியா இருக்கணும், தனியா பேசணும் அப்படிதான் தோணும். அதனால பாடி ஷேமிங் வந்து இந்த காலகட்டத்தில ஒரு எப்படி பார்க்கப்படுதுன்னா, அது ஃப்ரெண்ட்ஷிப்போட நான் முன்னாடியே சொன்ன மாரி அது ஃப்ரெண்ட்ஷிப்போட பார்ட்டாவே அத வச்சுட்டு இருக்காங்க. சும்மா நம்மளுடைய ஃபன்க்காக இன்னொருத்தவங்க பாடிய பத்தி ஷேம் பண்றது எனக்கு தெரிஞ்சு, இதுவரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஏன் நாங்களே பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இந்த பாட்காஸ்ட் எடுத்து நான் அத பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு வந்துச்சு. ஏன்னா அதோட எஃபெக்ட்ஸ் வந்து ம் டாக்டர்ஸோட ரிப்போர்ட்ஸே இந்த பிரசாந்த் சொன்ன மாரி சூசைட்ஸு அதெல்லாம் நம்ம பேசுற ஒரு வார்த்தையினால அவங்க அவ்வளோ பாதிக்கப்படுறாங்களா? அப்படிங்கும்போது அந்த அந்த வார்த்தைகள நம்ம ஏன் பேசணும்? பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்ல, இல்ல பேசுறதுக்கு ஃபண்ட்ஸ் இல்லையா? அப்படிதான் எனக்கு தோணுது. தேவா வந்து அப்படியே போற போக்குல ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த கலர வச்சு நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆக்சுவலா அது வந்து அந்த ரேசிசம் அப்படிங்கிறதும் ஒரு கைண்ட் ஆஃப் பாடி ஷேமிங் தான். ஏன்னா, அத வச்சு நம்ம வந்து ஒருத்தர கருப்பா இருந்தா தப்பு செஞ்சுட்டாங்க, நல்லவங்க இல்ல அப்படிங்கிற ஒரு இந்த ரேசிசம் வந்து ஒரு ஆன்ஷியன்ட் காலகட்டத்துல இருந்தே நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். மேக்ஸிமம் இந்தியால வந்து எல்லாரும் அந்த ப்ரவுன் டூ பிளாக் கலர் ஷேட்ல இருக்கனால நம்மளுக்கு அந்த பாதிப்பு வந்து அவ்வளவா ஏற்படல. பட் இதே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்க்கும்போது, அவங்க வந்து அந்த டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ வச்சு அவங்க ஆரம்பத்துல இருந்தே இது பண்ண ஆரம்பிச்சாங்க. கருப்பா இருந்தா இப்படித்தான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு. இதோட அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் சூசைட் ரேட் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு பதிவானதுக்கு மெயின் ரீசனே இந்த ரேசிசம் அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். டிடி உங்களுடைய கருத்து? இந்த சொசைட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு வந்து அத குறை சொல்றதுக்குன்னு சில பேர் இருக்க தான் செய்வாங்க. நம்ம அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாம, அதாவது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ற ரைட்ஸ் நமக்கு இருக்கு. இவன் என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்றான்? இவன் வந்து நம்மள குண்டா இருக்கான்னு சொல்ட்டானே! ச்சே! அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியும், இல்லன்னா இவன் என்ன நம்மள ஒல்லியா இருக்கான், ஹைட்டா இருக்கான், ஷார்ட்டா இருக்கான்னு இப்படி சொல்ட்டானே என்ன பண்றது? அப்படின்னு யோசிக்காம வி ஹேவ் அவர் ஓன் ரைட்ஸ். நம்ம வந்து எப்படி இருக்கணும்ன்றது வந்து நம்ம கையில தான் இருக்கு. அதாவது நமக்கு ரைட்ஸ் இருக்கு. நான் இப்படி தான்டா இருப்பேன். நீ என்னமோ சொல்லிட்டு போ. அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா அதே இத ரொம்ப சென்சிட்டிவா எடுத்து பிரசாந்த் சொன்ன மாரி அது வந்து சூசைடல் வரைக்கும் போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டிடி சொன்னத முழுமையா ஒத்துக்கிறேன். அதாவது நம்ம எப்படி இருக்குங்கிறத நம்ம முடிவு பண்ண போறது கிடையாது. கடவுள் வந்து இவங்க குண்டா இருக்கணும், இவங்க ஒல்லியா இருக்குங்கிறது கடவுளோட நோக்கம் கிடையாது. நம்மளோட உடல் ரீதியான இதனால தான் நம்ம குண்டாகிறது, ஒல்லியாகிறது எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பிடுறவங்க தான் குண்டா இருப்பாங்க அப்படிங்கிறதே உலகத்துல ஒரு பெரிய மைத்து. அதாவது இப்போ அதிகமா சாப்பிடுறவங்க மட்டும் தான் குண்டா இருப்பாங்கன்னா, ஒல்லியா இருக்கவங்க அதோட அதிகமா சாப்பிடுவாங்க. அப்போ அவங்கலாம் ஏன் குண்டாகல? இந்த கேள்வி எனக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெறைய சாப்பிடுறோம். இது வந்து நம்ம வீட்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட்டே ஆரம்பிக்குது. நெறைய சாப்பிடு அப்பதான் குண்டா இருப்ப. இல்லன்னா ஒல்லியா குச்சுமா இருப்ப. நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறது இதுதான். ஸோ இதுலருந்து நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிச்சது தான் இப்ப வந்து நம்ம சொசைட்டி ஃபுல்லாவே இப்போ குண்டா இருக்கவங்க அதிகமா சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம பார்க்குற டிவி ஷோஸ்லயும் நெறைய இப்ப குண்டா இருந்தாங்கன்னா நெறைய சாப்பிடுறாங்க அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணி நம்ம மைண்ட் அதுக்குள்ள செட் பண்ணிட்டாங்க. நம்ம குண்டா இருக்கவங்கன்னா அதிகமா சாப்பிடுவாங்க. ஒல்லியா இருக்கவங்கன்னா சாப்பிடாம இருப்பாங்க. இப்படின்னே நெறைய ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம மைண்டும் அதுக்குள்ளயே ஓடிட்டு குண்டா இருக்கவங்க அப்படி இப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு பாடி ஷேமிங்காவே ஆயிடுச்சு. இப்போ வந்து காமெடி பண்றத விட பாடி ஷேமிங் தான் அதிகமா இருக்குது. என்னமோ எல்லா ஷோஸ்லயும் நான் வந்து பேர சொல்ல முடியாது. ஆனா நமக்கே தெரியும் எல்லா காமெடி ஷோஸ் எல்லா டிவி சேனல்ஸ் யூடியூப் சேனல்ஸ் கூட பிராங்க் கூட இந்த மாதிரி பாடி ஷேமிங் வச்சு வருது. இது எப்படி தடுக்கிறது அப்படின்னு நமக்குள்ள நம்மளே எடுத்துக்கிறது தான். ஏன் நம்ம ஒரு நாள் குண்டா குண்டா இருக்க மாட்டோமா? நம்ம குண்டா இருந்து அடுத்தவங்கள குண்டுன்னு சொல்றது வேற. நம்ம ஒல்லியா இருந்துட்டு அடுத்தவங்கள குண்டுன்னு சொல்றது தான் நாங்க தப்புன்னு எங்க சொல்றோம். ஸோ நம்ம தேவா சொன்ன போது இந்த ஸ்டீரியோடைப் அப்படிங்கிறது நம்ம வீட்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. நல்லா குண்டாரு, நல்லா சாப்பிடு, குண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிடாம இருந்தா ஒல்லியாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீரியோடைப்ங்கிறது நம்ம வீட்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டீரியோடைப் மூலியமா ஒரு பாதிக்கப்பட்ட குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்கள பத்தி நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். அதாச்சும் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறோம். இவங்கள வந்து இவங்க தான் இந்த ஸ்டீரியோடைப் இந்த பாடி ஷேமிங்னால ரொம்பவே பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப இருக்கிற ஸ்டீரியோடைப் என்னன்னா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னாலே அவங்க ப்ராஸ்டியூட்டுக்கு போகக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு
இது இருக்கு. பட் அதையும் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நெறைய பேர் நெறைய இண்டஸ்ட்ரியில நெறைய டிரான்ஸ்ஜெண்டர் வந்து சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அத பத்தி நம்ம யாரும் பேச மாட்டோம். அவங்க அவங்க இந்த மாரி இருக்கிறாங்க, இந்த மாரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்னர் பண்றோமே தவிர, அவங்களோட வளர்ச்சிய பத்தி நம்ம ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம் தான் என்னுடைய கேள்வி அந்த இடத்துல இருக்கு. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிடியோடைய கருத்துக்கு போலாம். தேவா சொன்ன மாதிரி இந்த சொசைட்டிய பொறுத்தவரைக்கும் நெறையா சாப்பிடுறவங்க தான் வந்து குண்டா இருப்பாங்க. கம்மியா சாப்பிடுறவங்க வந்து ஒல்லியா இருப்பாங்கன்னு ஒரு பாயிண்ட். அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, நெறையா சாப்பிட்டா தான் வந்து நெறையா சாப்பிடுறாங்க. அதனால தான் அவங்க குண்டா இருக்காங்க அப்டின்லாம் கிடையாது. மேபி அது ஜீனா கூட இருக்கலாம். இல்லன்னா அவங்களுக்கு வந்து ஆ சயின்டிஃபிக்கா அது வந்து ஜீன்ல தான் வருமே. அப்புறம் குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூஸும் இருக்கும். லைக் தைராய்டு இல்லன்னா அது நெறையா இருக்கு. ஸோ வந்து அதனால கூட அவங்க குண்டா இருக்கலாம். ஆனா, சுத்தி உள்ளவங்க வந்து அத எதையுமே வந்து கன்சிடர் பண்ணாம, "நீ குண்டா இருக்க" அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பாடி ஷேமிங் அதாவது பாடி ஷேமிங்ல வந்து ஃபேட் ஷேமிங்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலி அது வந்து ஃபேட்டா இருக்கிறவங்கள வந்து நம்ம ஷேம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃபேட் ம். ஷேமிங் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப ஒரு டிப்ரஷனுக்குள்ள வந்து தள்ளி, அவங்களுக்கு வந்து பிரசாந்த் சொன்ன மாரி சூசைடல் தாட்ஸ்லாம் வர வச்சு, அது மாரிலாம். ஸோ வந்து சுத்தி உள்ளவங்கலாம் வந்து அவங்கள கிண்டல் பண்றது, கமெண்ட் பாஸ் பண்றதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்கப்புறம் அவங்களோட மனநிலை வந்து யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. அப்படியே சும்மா போற போக்குல ஜாலியா ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு போயிடுறது. ஆனா அந்த இடத்துல அவங்களும் எதுவும் நெனச்சுக்காம சிரிச்சுட்டு, அத லேட்டரா தான் அது வந்து அவங்க ச்சே! இப்படி சொல்ட்டாங்க நம்மள அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றது. சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஷாப்பிங்லாம் போறோம் அப்படின்னு சொன்னா, அவங்க சைஸ்க்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதையும் சொல்லி நம்மள வந்து கமெண்ட் பாஸ் பண்றது, அது மாரிலாம் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ சொசைட்டி பொறுத்தவரைக்கும் நெறையா சாப்பிடுறவன் குண்டா இருப்பான். கம்மியா சாப்பிடுறவன் ஒல்லியா இருப்பான்ன்ற மாரி தான் இருக்கு. டிடி சொன்னபடி நம்ம வந்து கிண்டல் பண்றோம். அது வந்து அவங்க அவங்க சில பேர் சீரியஸா எடுப்பாங்க, சில பேர் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே இதான் இப்போ நான் இதுல முக்கியமா சொல்ல வேண்டியதே இதான். நெறைய பேர் நம்ம பாடி ஷேமிங் பண்றவங்கறதே மறந்துட்டாங்க. ஏன்னா நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கோவப்பட்டாதானே நமக்கு அவங்க கோவப்படுறாங்க. நம்ம இத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தெரியும். உதாரணத்துக்கு நான் என்னோட லைஃப்லயே சொல்றேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் குண்டா இருப்பான். அவன நாங்க சின்ன வயசுல இருந்தே குண்டா குண்டான்னு தான் சொல்லுவோம். ஆனா இப்பவும் பெரிய பசங்க ஆயிட்டோம். ஆனா, அவன இப்பவும் அதே பேருக்கு தான் கூப்பிடுவோம். ஆனா, அவனுக்கு கோவப்பட மாட்டான். உடனே எங்களுக்கு வந்து அது பாடி ஷேமிங்கிறதையே நாங்க மறந்துட்டோம். ஸோ, இப்ப இருக்க கிட்ஸ் அவங்களையும் சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்களுக்கும் இது ஒரு வேளை இது தெரியாம இருந்திருக்கலாம். அவங்க கூட இருக்கவங்க கோவப்படாம இருந்திருக்கலாம். ஆனா, அதே நம்மளோட ஹேபிட் வந்து ஹேபிட்டா அது மாறிடுச்சுன்னா, அது எப்போதுமே நமக்கு அதான் அந்த ஃப்ளோல வரும். இன்னொருத்தவங்கட்ட பேசும்போதும், இன்னொருத்தவங்கள அதே ஃபேட்டா இன்னொருத்தவங்கள பார்க்கும்போது, இல்ல தின்னா ஒருத்தவங்கள பார்க்கும்போது, நமக்கு அதே ஃப்ளோ தான் வரும். ஏன்னா, நமக்கு வந்து அது தப்புன்னே நம்ம மைண்ட்ல இதாகல. இப்ப நான் இந்த கண்ணன் எடுத்து பேசும்போது என்னன்னா இப்போ ஒரு பாதிக்கப்பட்டவங்க நம்மட்ட வந்து பேசும்போது, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நமக்கு வந்து என்ன பாடி ஷேமிங் பண்ணாங்க. பாடி ஷேமிங் பண்ணா, அப்ப நமக்கு தோணும், என்னடா பாடி ஷேமிங் பண்ணா அவ்ளோ பெரிய தப்பா? நான் என் ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படிதான் சொல்லுவான். அவன் கோவப்படவே இல்லைன்னா, அவங்களோட மைண்ட் செட் வேற, இவங்களோட மைண்ட் செட் வேற. இதுவே நம்ம தெரியாம, ஆ இதுவே நம்ம தெரியாம நம்மளுடைய ஃபன்க்காக, நம்மளுடைய காமெடிக்காக அடுத்தவங்க மனச கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்க இப்ப இது நாள் வரைக்கும் பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அத சீரியஸா எடுத்துக்கலாம். நீங்க அத தயவு செஞ்சு இன்னையோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது வந்து அவங்களுக்கு நல்லதா இருக்கிறத விட, உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, முக்கியமான இடங்கள்ல எல்லாருமே ஒரே மைண்ட் செட்ல இருக்க போறது கிடையாது. ஏன்னா, நமக்கே மைண்ட் செட் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கும் மைண்ட் செட் மாறும். ஒரு இடத்துல அது கோவப்படலாம், ஒரு இடத்துல சிரிக்கலாம். இந்த மாதிரி சில பாடி ஷேமிங்கால நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃபேமிலிஸ் அவங்கள இழக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். தேவன் வந்து முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதாச்சு இந்த ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாடி ஷேமிங் வச்சு தான் மேக்ஸிமம் ஆஃப் த காமெடி வந்து கேரி ஆன் ஆகுது அப்படிங்கிறது. ஆக்சுவலா அந்த பாடி ஷேம் அதாச்சும் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் காமெடி நீங்க சீன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த இது வந்து பாடி ஷேமிங் பண்றத பொறுத்து தான் இருக்கும். என்னடா அவனுங்க நான் என்னடா காமெடி தானடா பண்றது. இல்லடா கொலை பண்ண மாரி என்னடா பேசிட்டு இருக்கேன்னு நீங்க நெனைக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி பாதிக்கப்பட்டவங்களுடைய மனசு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தான், அவங்க அதுக்கு பின்னாடி எவ்வளவு அவங்களுக்கு காயப்பட்டுருக்காங்க. அந்த நம்ம சொன்ன வார்த்தைகளால எவ்வளவு காயப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நான் இப்ப சமீபத்துல சோசியல் மீடியால ஒரு போயட் பார்த்தேன். அதாவது குண்டா இருக்க ஒரு பையன் வந்து எழுதியிருந்தான். நான் இப்ப ஏன் குட்டுன்னு சொல்றேன்னா, இதுக்கு ஏன்டா குட்டுன்னு சொல்லி அவன சொல்றேன், அவன் பேர் சொல்ல மாட்டியா அப்படின்னா, அவனோட ஏன் அந்த இடத்துல அந்த கவிதைய சொன்னான், இந்த அவன் ஏன் அப்படி போர்ட்ரேட் பண்ணான் அப்படிங்கிறத சொல்றதுக்காக இந்த இடத்துல சொன்னேன். இந்த போயட் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கண்ணீர் வந்து வடிக்கிறோம். அது வந்து என்ன நம்ம கண்ணீர் விட்டோமா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு வந்து தண்ணி மாதிரி தான் அதுவும். அது வந்து கலர் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கடவுளுக்கு வந்து ஒரு நன்றி சொல்றேன். நல்ல வேளை கடவுளே, நீங்க எனக்கு வந்து கண்ணீர் வந்து தண்ணீர் மாதிரியே கிடைச்சதுனால, நைட்ல நான் என்னோட பெட்ல அழுகுறதெல்லாம் காலையில யாருக்குமே தெரியல அப்படின்ட்டு. அந்த இடத்துல கூட
அவன் வந்து அவனோட கடவுள் ஏன் அப்படி படைச்சாரு அவன்கிட்ட கேட்கல. கடவுள் நல்ல வேலை எனக்கு கண்ணீருக்கு இதை கொடுக்கல அப்படின்னு கடவுளுக்கு தேங்க்ஸ் தான் சொன்னான். இதே மாதிரிதான் நிறைய நிறைய பாடி ஷேமிங். நீங்க பாடி ஷேமிங்கா உள்ள இருக்கீங்களா? நீங்க கடவுள் திட்டுறது ஒன்றும் இது இல்லை, உங்களோட முயற்சி தான். நீங்க வந்து அப்படி பிறந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களோட தப்பு இல்லை, உங்களை பெத்தவங்களோட தப்பு இல்லை, உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோட தப்பு இல்லை. அது நீங்க அப்படி குண்டா இருக்கிறதோ ஒல்லியா இருக்கிறதோ ஃபர்ஸ்ட் உங்களோட தப்பே கிடையாது. சில பேர் இதுல 3 விதமா இருக்காங்க பாடி ஷேமிங் உள்ள ஆயிட்டாங்கன்னா. ஃபர்ஸ்ட் டைப் எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, நான் வந்து குண்டா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க, ஒல்லியா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க, நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறேன், என் பாடியை பாத்துக்க போறேன் அப்படின்னு ஜிம்முக்கு போயிட்டு தன்னோட உடம்ப டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. நான் ஜிம்முக்கு போற தப்பாங்கிறீங்கன்னா தப்பு சொல்ல மாட்டேன். உங்களோட பாடி ஹெல்த்துக்காக நீங்க போறீங்கன்னா அது கண்டிப்பா நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவேன். 2வது டைப் என்னன்னா, அவங்க வந்து ஃபுல்லா டவுன் ஆயிடுவாங்க, டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. என்னோட கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்றாங்களே, நம்ம அம்மா அப்பாவை எப்படி சொல்றாங்களே. ஈவன் நீங்க வந்து உலகத்தோட நமக்கு கடைசி லாஸ்ட் ஹோப்பே நம்மளோட பேரண்ட்ஸ் தான். ஏன்னா எந்த இடத்துலயும் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. என்னதான் நம்ம திட்டினாலும் நம்மளோட ஒரே ஹோப், நம்ம வாழ்றதுக்கான ஒரே இது அவங்களா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க பேரண்ட்ஸே நம்மளுடைய ஃபேமிலி இருக்கும்போது, ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல நம்மளோட சொந்தக்காரங்க அப்படி நம்மளை பாடி ஷேம் பண்ணும்போது அந்த இடத்துல ஒண்ணுமே சொல்லாம இருந்தாங்கன்னா அவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? நம்ம எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? இப்போ நமக்கோட உலகத்தோட லாஸ்ட் ஹோப்பே அவங்க தான். அவங்களே நமக்கா இல்லை அப்படிங்கும் போது அவங்க எவ்வளவு டிப்ரெஷனுக்குள்ள போவாங்க அப்படின்னு நம்மளால இப்ப ஃபீல் பண்ண முடியும். இதுல 3வது ஒருத்தங்க இருக்காங்க. ஏன்னா குண்டா இருக்கேன்னு சொல்லிட்டல, குண்டா இருக்கிறதுனால என்ன இதில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டல, அந்த இடத்துல நான் இதை பண்றேன். நான் என்ன ஒல்லியா இருக்கேன்னு சொல்லிட்டேன், என்ன இந்த இடத்துல பண்ண முடியும்னு சொல்றல, அதனால நான் பண்றேன் அப்படின்னு இருப்பாங்க. நான் இந்த 3வது டைப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் 2 டைப் பிடிக்காதா அப்படின்னு கேட்கணும், அப்படி இல்லை. இந்த 3வது டைப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 3வது டைப் நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். என் ஃப்ரெண்டு, என்னோட ஸ்கூல் லைஃப் நடந்த இன்சிடென்ட் இது வந்து எங்க ஸ்கூலோட ஸ்போர்ட்ஸ் டே. என்னோட ஃப்ரெண்டு வந்து நான் வேற டீம், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்து வேற டீம். மொத்தம் 4-5 டீம் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட வந்து கேட்டான், என் டீம்ல வந்து ரன்னிங்க்கு வந்து ஆளே இல்லை, ஏன்னா அவன் கொஞ்சம் ஃபேட்டா இருப்பான், ரன்னிங்க்கு ஆளே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தான். ஓடுறதுக்கு பசங்களே இல்லைன்னு சொன்னான். நான் வந்து அந்த இடத்துல ஒரு ஐடியா சொன்னேன், எல்லா டீம்லயும் கேப்டன்ஸ் தான் ஓடுறாங்கடா, நீ ஓடு அப்படின்னு. அவன் சொன்னான், சும்மா இருடா, நான் குண்டா இருக்கிறேன், எல்லாரும் சிரிப்பாங்க, என்னால ஓட முடியாதுன்னு சொன்னான். உன்னால ஓட முடியல நீ நினைக்கிறான்னு கேட்டேன். அவன் என்னால ஓட முடியும், ஆனா சிரிப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் இதா இருக்குது அப்படின்னா. நான் இதுல சொன்னேன், இப்ப நீ இந்த ஸ்கூல் இந்த வருஷத்தோட முடிச்சுட்டு போயிருவ, இந்த இடத்துல நீ உன்னை பார்த்து சிரிச்சாங்களா அப்படின்னு ஞாபகம் வச்ச மாட்டாங்க. இந்த இடத்துல இவன் அப்படி ஓடுனா, நீ ஒருவேளை ஜெயிச்சிட்டானா சூப்பர்ப்பா, அவன் டீம்ல எல்லாரும் சின்ன பசங்க, அதனால எப்படி ஜெயிச்சிட்டான் அப்படிம்பாங்க. இதே நீ தோத்துட்டுனா சிரிக்க தான் போறாங்க. நீங்க சுத்தி நிக்க போறவங்க கடைசியா சுத்தி நின்று தான் இருக்க போறாங்க, அதே இடத்துல கைத்து நிக்க போறாங்க. ஆனா உனக்கு வந்து அவங்களுக்கு வந்து சான்ஸ் இருந்தும் அவங்க ஓடாம இருக்கிறாங்க. உனக்கு ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்கு, உனக்கு தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த இடத்துல நீ ஓடு அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். அப்போ வந்து எனக்கு இது வந்து அட்வைஸோ, இது வந்து நான் அவனை மோட்டிவேட் பண்ண எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அதே மாதிரி, ஆனா நான் ஓடுவான்னு அவன் நினைக்கவே இல்லை. ஏன்னா வந்து நம்ம சொல்றதை கேட்க மாட்டான் எப்பவுமே. ஏன்னா நான் நினைச்சேன் அவன் வந்து ரொம்ப இது பண்ணுவான், அவன் சிரிச்சாங்கன்னா அவன் ஏற்கனவே ரொம்ப கோவப்படுற ஆள் அவன். சரி இந்த இடத்துல ஓட மாட்டான்னு நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவன் ஓடணும். ஆனா 2 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. அவன் தேர்ட் வந்தான். தேர்ட் வந்துட்டு என்னை பார்த்து ஏதாவது சொல்லுவான்னு நினைச்சேன், நீ சொன்ன அதனால ஒண்ணு அப்படிலாம் சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் சொல்லலை. என்னை பார்த்து ஒரு ஒரு ஸ்மைல் பண்ணான். அந்த ஸ்மைல் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, என்ன ஓட முடியாதுன்னு சிரிச்சாங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே இப்ப சிரிக்காம இருக்கிறாங்க. நீ என்னை மோட்டிவேட் பண்ண, நீ மோட்டிவேட் பண்ணி என்ன, ஒருவேளை நான் இப்ப ஜெயிச்சிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பானா அப்படிங்கிறது பட்டிருப்பானா தெரியல. அப்படிங்கிறது அவன் ஒரே ஒரு ஸ்மைல்லே தெரிஞ்சு. இதை வச்சு நான் என்ன சொல்றேன்னா, உங்களை பாடி ஷேமிங் பண்றாங்களா, நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறீங்களா, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்க. அதாவது இப்ப குண்டா இருக்குன்னு சமையல் பண்றாங்க, ஒல்லியாக போறீங்களா, ஒல்லியாக ஆகுங்க. உங்களை ஒல்லியாக பண்றாங்களா, ஃபிட் ஆக போறீங்கன்னா ஃபிட் ஆகுங்க. அதை பத்தி எதுவும் தப்புமே இல்லை. ஆனா அந்த இடத்துல நீங்க அவங்க முன்னாடி ஜெயிச்சுட்டு நீங்க அதிகமா பேசணும்னு தேவையில்ல. நம்ம அவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாலே போதும். நம்ம வந்து அவங்கள திருப்பி புண்படுத்துறதுக்காக நம்ம பண்றோம், நம்மள அதாவது திட்டுனாங்க அதனால பண்றோம்னு இல்லை. நம்ம ஜெயிச்சிட்டோம், அவங்க அப்படி சொல்லியும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவங்களோட சொல்ற மாதிரி தான் அது. கர்மா இஸ் எ பூமராங்னு சொல்லுவாங்க. கர்மா திரும்பி திரும்பி நம்ம பண்றது நமக்கு வருமானு தெரியாது. ஆனா நம்ம முயற்சி பண்ணோம்னா, நம்ம குண்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்கடா அப்படின்னா அன்னைக்கு அவன் ஓடணும் அன்னைக்கு சிரிச்சவங்க சிரிச்சிட்டு தான். ஏன்னா அதுல 4-5 பேர் சிரிச்சிருப்பாங்க, 4 பேர் கை தட்டி சூப்பரா குண்டா இருந்தாலும் ஓடுறானேன்னு நினைச்சிருப்பாங்க. நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அவன் சிரிக்கும் போது என்னோட லைஃப் அந்த அந்த இடத்துல ஒன்று சொல்லி கொடுச்சு. உன்னால முடியாதுன்னு சொல்றாங்களா, ஒரே ஒரு ஹோப் உனக்காக நீ வச்சுக்கோ. அந்த இடத்துல அவனுக்கு நான் இருந்தேன். ஆனா அது மாதிரி மத்தவங்க இருப்பாங்களான்னு தெரியாது. உங்களோட ஹோப் நீங்களா இருங்க. பேரண்ட்ஸ் உங்களை பாடி ஷேம் பண்ணாங்களா, அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கான ஹோப் நீங்க தான். இந்த உலகத்துல நம்ம எங்க போனாலும் ஏதாவது ஒரு விஷயத்தால நம்ம எல்லாராலையும் பாதிக்கப்பட்டுதான் இருப்போம். அது வந்து ஷாப்பாக போறதே கிடையாது. ஈவன் நம்ம பணக்காரனே, உலகத்தோட ரிச்சஸ்ட் மேனே ஆனாலும், உலகத்தோட செகண்ட் ரிச்சஸ்ட் மேன்ல இருந்து அவங்க ஐடியாஸை திருடிட்டாங்க அப்படி ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்க போறாங்க. சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வந்து அந்த சுத்தி இருக்கிறவங்க, கை தட்டுறவங்க, அவங்க எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க, கை தட்டிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு சான்ஸ் இருந்ததை யூஸ் பண்ணாம இருக்கிறவங்க.
நமக்கு ஓடுறதுக்கு ட்ராக் இருக்கு, சான்ஸ் இருக்கு. நம்ம அது ஃபர்ஸ்ட் வருவோமோ, செகண்ட் வருவோமோ அதெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஓடணும். அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ உங்க இத்தன நாள் பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்க, நான் டவுன்ல இருக்கேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்க உங்களோட ட்ராக்ல ஓடுங்க. ஜெயிக்கிறது பெருசு இல்ல, ஓடணும் அதான். தேவா சொன்ன மாதிரி கூட இருக்கிறவங்களே வந்து ஃப்ரெண்ட்ஸே வந்து நம்மள வந்து கிண்டல் பண்ணும்போது அது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்மள வந்து சும்மா போறவங்க வரவங்கலாம் வந்து நீ குண்டா இருக்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாஸ் பண்றது வேற. ஆனா கூட இருக்கிறவங்களே நம்மள வந்து சும்மா சிரிச்சுட்டே அப்படியே கேஷுவலா நம்மள வந்து குண்டா இருக்கேன்னு சொல்லி நம்மள வந்து ஷேம் பண்ணும்போது அது ரொம்ப ஹர்ட் ஆகும். அது வந்து இன்செக்யூரிட்டீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஏற்கனவே இன்செக்யூரிட்டீஸோட தான் இருப்போம். ஆனா இவங்கெல்லாம் வந்து நம்மள சொல்லும்போது அது வந்து கூட கொஞ்சம் ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணி நம்ம வந்து ஒரு மாதிரி நம்மள இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிரும். ஆனா அதெல்லாம் ஃபீல் பண்ணாம யார் என்ன சொன்னா என்ன? ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். நமக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மள டிசைட் பண்றதுக்கு. அண்ட் வந்து இன்னொன்னு தேவா சொன்னாங்க. என்னன்னா, ஹெல்த் கன்சர்ன்க்காக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அது கரெக்ட்டு. ஹெல்த் கன்சர்ன்க்கு வேணா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இவங்க சொல்றாங்க. அதனால நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஆர் வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்லாம் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. கடைசியா ஒண்ணு என்னன்னா, லவ் யுவர் செல்ஃப். நம்ம எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல. என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்ல. லவ் யுவர் செல்ஃப். அவ்வளோதான். டிடி சொன்னதுலேயே அந்த லாஸ்ட் வார்த்தை எனக்கு வந்து ரொம்ப இதாச்சு. லவ் யுவர் செல்ஃப். இந்த உலகத்துல நம்ம லவ் பண்ணாம வேற யார் லவ் பண்ண போறா? இந்த உலகத்துல நம்ம எப்படி இருந்தாலும், நம்ம வெள்ளையா இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் சரி, நம்ம குண்டா இருந்தாலும் சரி, ஃபேட்டா இருந்தாலும் சரி, காட்டுறவனா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, நம்மளை லவ் பண்ணாம வேற யார் நம்ம லவ் பண்ண போறா? நமக்கு நம்மளை பிடிச்சவரை யாருக்கு அருமையா பிடிக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து தப்பே பண்ணாலும் நமக்கு தான் நம்மளை ரொம்ப பிடிக்கும். ஈவன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல தப்பு செய்யறோம்னா நமக்கு தான் அந்த இடத்துல கோபம் வரும். அவங்களுக்கு வரதை விட நமக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு இருக்கும்போது, அப்போ அந்த பாடி ஷேமிங் கண்ணன் எடுத்த அப்புறம் எனக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங் பண்ணும்போது அது காமெடியா தெரிஞ்சு, இப்போ வந்து அது வந்து மனசுல சொல்லுது, அது வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, அது வந்து தப்பு அப்படின்னு நினைச்சிட்டாரு. இதே மாதிரி இப்போ அந்த போட்காஸ்ட் கேட்டுட்டு நீங்க பாடி ஷேமிங்கால பாதிக்கப்பட்டிருந்தாலோ, இல்ல ஒரு வேளை பாடி ஷேமிங் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பண்ணிட்டு இருந்தாலோ, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். தப்புனா கூட சாரி கேட்டுப்பாங்க. இது வந்து கிரைம். அவ்வளவுதான், பண்ணக்கூடாது. இது பண்ணக்கூடாது. இது வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நீங்க காமெடியா எடுத்து இருந்திருக்கலாம். ஒருவேளை இது வரைக்கும் நீங்க காமெடியா எடுத்திருந்தா கூட இனிமேல் அதை எடுக்காதீங்க. நீங்க வந்து அந்த இடத்துல ஈஸியா எடுத்துட்டு போயிருங்க. அதே மாதிரி நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த பாடி ஷேமிங் பண்ணும்போது நீங்க அதை அந்த இடத்துல பண்ண வேண்டாம்னு சொல்ல, பண்ணும்போது உங்களுக்கே மனசு தோணும், இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடாது. அன்னையிலேருந்து அந்த அந்த பேசுற வார்த்தைகள் அதெல்லாம் நீங்க விட்டுருங்க. நம்ம தேவா சொன்ன மாதிரி சரி, டிடி சொன்ன மாதிரி சரி, 2 பேரும் ஒரு காமனான விஷயத்த முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதாவது லவ் யுவர் செல்ஃப். நம்மளை தவிர நம்மளை பத்தி வேற யாருக்கும் அவ்வளவா தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா சீக்ரெட்டும் நமக்குள்ள தான் ஒழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் இனிமே நான் எப்படி பாடி ஷேமிங்லாம் தடுக்க முடியாது. அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்பவுமோ நம்ம வாய் தவறி வரக்கூடிய ஒரு விஷயம். அதை எப்படி நான் தடுக்க முடியும்னு நீங்க கேட்கலாம். நீ அந்த பாடி ஷேமிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரி, பண்ணும்போதும் சரி, அந்த ஐயோ நம்ம தப்பு பண்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை வந்தாலே போதும், நீங்க அந்த தப்பை வந்து உணர்ந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பாட்காஸ்ட் மூலமா நீங்க நிறைய விஷயம் கவர் பண்ணியிருப்பீங்க. இந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது இந்தியாவிலும் சரி, மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இது மிகப்பெரிய ப்ராப்ளமாவே இன்னைக்கு சுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை உங்க வீட்டில் உள்ள குழந்தைகளா இருக்கட்டும், அடுத்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் போட்டு காமிச்சு இது மூலியமா இந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது, எவ்வளவு பெரிய தாக்கத்தை மற்றவங்களுக்கு கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த சொன்னா தான் அவங்க அதுல இருந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து அதுல இருந்து வெளியில வர முடியும் அப்படிங்கிறத என்னால சொல்லணும். அப்படித்தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம தான் சொசைட்டி. நம்ம வீட்டுல ஒரு மாற்றம் ஏற்பட்டாலே போதும், இந்த சொசைட்டி ஆட்டோமேட்டிக்கா அதோட சேஞ்சஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இந்த பாட்காஸ்ட் வந்து நாங்க நிறைவு பண்ணிக்கிற ஆசைப்படுறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரியான கான்செப்ட்ல நாட் டிசேபிள்டு பிசிக்கலி சேலஞ்ச் அப்படி இருக்கு முன்னாடி ஒரு பாட்காஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து பாட்காஸ்ட் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு தாக்கத்தை உங்களுக்கு மத்தியில் ஒரு ஏற்படுத்தும். இதுல இருந்து இதை தடுக்கிறதுக்கான முயற்சி நீங்க எடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பாட்காஸ்ட் நாங்கள் நிறைவு பண்ணிக்கிறோம். ஸோ அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது என்னடா பாட்காஸ்ட் மற்றும் குழுவினர்கள். நன்றி, வணக்கம்.